ஹலோ ஆல் வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. கான்பரா ஃபர்ஸ்ட் T20 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ். ரெண்டு ஃபர்ஸ்ட் ஓடியை தோத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒன்னு ஜெயிச்சிட்டாங்க. இப்ப T20 சீரிஸ் ஆரம்பிக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் எனக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் புரியாது. நீங்கள் தான் டாக்டரு. அதனால் இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது இது, இட்ஸ் லுக்கிங் சீரியஸ். இஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் ஆல் த வே டு சிட்னின்றாங்க. அதாவது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையன். 2014 ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் எடுத்தோம் டெல்லி கேபிட்டல்ஸில், டெல்லி டே டெவில்ஸ். அப்போ ஒரு தில்லான ஒரு பையன். ஒரு 2-3 மேட்ச் டப்பு டப்புன்னு அடிச்சு அவுட் ஆன உடனே கேரி கஸ்டன் வந்து கூப்பிட்டு பேட் ஸ்விங் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாரு. 20 வயசு பையன், ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஆடுறாரு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ரன் அடிக்கல, யூ காட் ஆல் த ரைட்ஸ் டு கால் மீ நாஸ்க்கு, நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. 20 வயசு பையன் சொல்லிட்டு தேங்க்ஸ் பீடாகி. பீடாகி என்ன பீடாகி அப்படின்ட்டு போனாரு. எனக்கு அந்த 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 ஆட்டிடியூடு பிடிச்சது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையன். he will fight his way back, he will come back and do India proud. நீங்களும் வந்து அந்த பிரேயர்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் பத்தி ஒரு 30 செகண்ட் பேசுங்க, then I will go to the conditions. சூப்பர். அதான் ஸ்ரேயாஸ் ஐயர் சாம்பியன் பிளேயர் பீராக். ஸ்பீன் ஒரு ஃபைட்டர், ரெசிலியன் கிரிக்கெட்டர். அதான் அவங்க ஏதோ ஸ்பிளீன் இன்ஜுரின்னு சொல்றாங்க, ஸ்பீன் ஐசியூ. பட் இப்போ வந்து ஹீஸ் ரிகவரிங் வெல் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி ஹி ரிகவர்ஸ் சூன் அண்ட் வில் விஷ் ஹிம் ஆல் குட் லக். சொல்லுங்க பீராக். நான் அது 15 நிமிஷத்துலேயே சொல்லிட்டேன், 15 செகண்ட்லேயே சொல்லிட்டேன். நீங்க எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. ரெக்கவர் வெல் டாக்டர் சொல்லிட்டாரு போது எனக்கு சந்தோஷம். இப்ப இங்க 5 மேட்ச் ஆடி இருக்காங்க கேன்பரால. பெருசா T20 ஆடுற வென்யூ கிடையாது. ஒரு மேட்ச் வாஷ்ட் அவுட், 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டுமே பாரு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 153, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 153. சீமர்ஸோட எக்கானமி 8.10, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 6.70. சீமர்ஸ் வந்து 65% ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 35% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சம்டைம் யூ ஷுட் நாட் கோ பை த வால்யூம் ஆஃப் விக்கெட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் வாட் தே போல். there's always more, when it comes to சீமர்ஸ். ஏன்னா ஆஸ்திரேலியா இட்ஸ் நாட் அ ஸ்பின் பேக்டு டீம். அவங்க ஆடுறாங்க போது நிறைய ஃபாஸ்ட் bowlers போடுறதுனால இந்த விக்கெட்ஸ் வந்து கம்மியா எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டை விட பெட்டரா இருக்கு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 178/7 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 2022. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அந்த மேட்ச் தான். ஆஸ்திரேலியா லாஸ்ட் பை 8 runs, 170/6 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 2022. ஹையஸ்ட் சேஸ் 151/3 in 18.3 overs ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்தியா இங்க ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க, 161 அடிச்சுட்டு they bundled Australia for 150 and won by 11 runs. Man of the match Yuzvendra Chahal 3 for 25. அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. பெரிய கிரவுண்ட், ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல பெருசா இருக்கும், பால்ல தெரிச்சிட்டு ஓடாது. 175 is definitely something which is going to win if he bowl well and field well particularly. அந்த எப்படி நீங்க வந்து 1 to 2 தடுக்கிறீங்களா ஸ்கொயர் பவுண்டரிஸ், பிக் பவுண்டரிஸ்ல. ஃபர்ஸ்ட் 6 overs பொறுமையா ஆடணும், 45 for 1. 7 to 10 பொறுமையா ஆடணும், 30 for 1. 10 ஓவர்ல 75 for 2 ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் ஒரு 45 for 2, கொஞ்சம் ஒரு மொமெண்டம் பேஸ். இப்ப 15 ஓவர்ல ஒரு 120 for 4, கடைசி 5 ஓவர்ல ஒரு 55 ரன் வந்துடும் ஒரு செட் பேட்ஸ்மேன் இருந்தா. 175 இஸ் டெஃபினெட்லி இன் மை ஒப்பீனியன் இஸ் அ வின்னிங் ஸ்கோர். நாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சில மேட்சஸ் நாங்க ஆடி இருக்கோம், அதனால சொல்றேன். வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 to 8 overs rather 8 overs ஆஃப் பேட்டிங் எப்படி செட் பண்றீங்கன்னு, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட், இந்த ரெண்டு வின் ஃபேக்டரை எந்த டீம் டிக் பண்ணுதோ தே ஆர் கோயிங் டு வின் த மேட்ச். இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவல் நான் சொல்றேன், இதை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. இந்தியா பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் சுப்மான் கில், ஃபாலோட் பை திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ரெட்டி ஆர் சிவம் தூபே. அது ஒண்ணுதான் கொஸ்டினா இருக்கு. அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. வெளியில அன்பார்ச்சுனேட்லி வாஷிங்டன் சுந்தர் இருப்பாரு, ஜிதேஷ் சர்மா ரிசர்வ் விக்கெட் கீப்பர் வெளியே இருப்பாரு, ரிங்கு சிங் உள்ள வர முடியாது, ஹர்ஷதீப் சிங் அன்பார்ச்சுனேட்டா வெளியில இருப்பாரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லன்னா இல்ல பீடாக் சேஞ்சஸ் இருக்கும்ன்றீங்களா? சுந்தர் எப்படியாவது உள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பீராக். யாருக்கு பதிலா உள்ள இருப்பாரு?
யாருக்கு வேணாலும் குல்தீப் பதிலா கூட இருக்கலாம். அப்படிங்கிறீங்களா? அப்ப நான் நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப வந்து ஒரு டீமை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல அபிஷேக், கில், திலக் வர்மா, ஸ்கை, சஞ்சு சாம்சன், நிதிஷ் ஆர் தூபே, அக்ஷர் பட்டேல் அண்ட் த டீம் பிலீவ்ஸ் ஹர்ஷித் ராணா கேன் ஹிட் சம் லஸ்டி ப்ளோஸ்ன்றதுனால, கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் ஹியர், ரெண்டு ரிஸ்ட் ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், ஒரு ஸ்பின்னர் ஹூ கேன் கிவ் கண்ட்ரோல், அண்ட் பும்ரா இஸ் கோயிங் டு பி த ஃபாஸ்ட் bowler. ஹர்ஷித் ராணா இஸ் கோயிங் டு பி அதர் ஒன். தேர்ட் ஒன், இப்ப நிதிஷ் ரெட்டி எடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் bowling ஆப்ஷன் கிடைக்கும். இப்ப நிதிஷ் ரெட்டியா அக்ஷர் பட்டேலா? ஓகே, யுவர் ஒப்பீனியன் இஸ் ரெஸ்பெக்டட். நீங்க வாஷின்னு சொல்றீங்க, நான் ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னரையும் ஆடுவாங்கன்றீங்க. தூபேவா நிதிஷ் ரெட்டியா? இல்ல, அவங்க வாட் இஸ் யுவர் குல்தீப்பே வருண் சக்கரவர்த்தி தான் நியாயப்படி ஆடணும். ஆனா அவங்க வாஷிங்டன் சுந்தர் தான் ஆடுவாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல இல்ல அதாவது அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, இன்னும் நான் பேட்டிங் டெப்த் இது பண்றேன், வாஷிங்டன் சுந்தர் தான் நல்லா போடுறாரையா, அப்புறம் எதுக்குன்னு யோசிப்பாங்க. அப்படி கம்பீர் பண்ணாரோ அதை நான் குத்தம் சொல்ல மாட்டேன். தூபேவா நிதிஷ் ரெட்டியா? இதுக்கு வந்து ஒரு இது தூபே நல்லா சொல்றேன். பெர்ஃபார்ம் பண்ணார்ல ஏசியா கப் ஃபைனல்ல. பட் நிதிஷ் ரெட்டிஸ் இம்பாக்ட் அஸ் அ bowler will be slightly more because I அவர் இன்ஜுரில expect. இருந்து ரிகவர் ஆயிட்டாரா அபிராக்? அப்படித்தான் சொல்றாங்க, நெட்ஸ்ல எல்லாம் போலிங் போடுறாருன்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஹர்ஷித் ராணாவோட தான் போவாங்க, தேர்ட் சீம் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் போக மாட்டாங்க போது. ஐ திங்க் ஈவன் தோ ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டர் ஆஃப் சிவம் துபே அண்ட் எக்ஸலன்ட்லி வெல் இன் ஏஷியா கப் ஃபைனல்ஸ்க்கு ஒரு செம இன்னிங்ஸ் ஆனாரு. ஐ ஃபீல் நிதிஷ் ரெட்டிஸ் போலிங் வில் கிவ் எட்ஜ் நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை கேட்கிறேன். பட் இஃப் யூ ஃபீல் சிவம் துபே தட்ஸ் ஃபைன். இது ஒண்ணுதான், இந்த ரெண்டு தானே தவிர மத்தபடி எதுவும் சேஞ்ச் ஆகாது இல்லையா? கேன் வி கோ டு ஆஸ்திரேலியா பிளேயிங்? ஆமா ஆமா அதுதான். ஆமா ஆமா. இப்ப ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லோன் போவோம். டிராவிஸ் ஹெட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பைசன், மிச் மார்ஷ், மேட் ஷார்ட் அட் நம்பர் 3, ஃபாலோட் பை ஜாஷ் இங்கிலிஷ், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மிச்சேல் ஓவன், சேவியர் பார்ட்லெட், நேதன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். வெளியில யார் இருப்பாங்கன்னா ஜோஷ் பிலிப் இருப்பாரு, உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷான் அபட் வெளியில இருக்காரு. பாட்லெட்டா ஷான் அபட்டான்னு பார்த்தா பாட்லெட் வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடுறாரு. இல்ல எல்லிஸுக்கு பதில் ஷான் அபட்டை எடுத்துன்னு வரலாம்னு யோசிச்சா அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க, இருக்கிற பேட்டிங்கே போறோம்னு. இன்னொன்னு வெளியில இருக்கிறது இட் இஸ் கோயிங் டு பி கூனமேன். அவங்க வந்துட்டு தே டோன்ட் பிலீவ் இன் தட். அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே ஷார்ட்டால ஒரு 2 ஓவர் கை சுத்த முடியும், டிராவிஸ் ஹெட்டால ஒரு இது கை சுத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல இதுல சேஞ்சஸ் இருக்கும். இல்ல பீடா 2 ஸ்பின்னர் ஆடுவாங்கன்றீங்களா? இல்ல இப்ப நீங்க சொல்ற டீம் தான் ஆடுவாங்க. பட் நான் வந்து ஸ்டார்க் இல்லன்றப்ப ஸ்ட்ரைட்டாவே அவங்க பென் டார்சிஸ் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். பட் அவர் இருக்கிற மாதிரி தெரியல. சோ நீங்க சொல்ற டீம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பென் டார்ஷூஸ வந்து காட்டவே இல்லைங்கும் போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தே ஃபீல் ஸ்டார்க் இஸ் கோயிங் டு பிளே 2026 இது பேர் என்ன, ரிட்டையர் ஆயிட்டார் அவரு. ஸ்டார்க் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆயிட்டார் பீடா, அதான் சொல்றேன். அவர் போனதுக்கு அப்புறம் டார்சிஸ் தான் நெக்ஸ்ட் 9 அவங்க ரெடி பண்ணாங்க. சோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவங்க கொண்டு வருவாங்க. ஓடிஐக்குன்னா ஸ்டார்க் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் இட். இப்ப ரிட்டையர் ஆயிட்டாருங்கும் போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரை கொண்டு வரவங்க பார்த்தா ஸ்குவாட்லயே இல்ல அப்படிங்கும் போது they are very very clear on what they want to go. இந்த பேட்டிங் லைன் பாருங்க, ஹெட், மார்ஷ், ஷார்ட், ஜார்ஜ் இங்கிலீஷ், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டானிஸ், மிச் ஓவன், பயங்கர பவர் இருக்கு இதுக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் செட் பண்ற டீம். இப்ப கில் வந்து பெருசா ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. Abhishek Sharma is flamboyant. Is going to take the game away in no time if he bats 8 overs. Tilak Verma is class. Surya Kumar Yadav might also bat number 3 based on the left-right combination. Travis Head ரொம்ப நாளா அடிக்கல, ஆனா குவாலிட்டி பிளேயர் இஸ் குவாலிட்டி பிளேயர். மிச் மார்ஷ் பயங்கரமா ஆடுறாரு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் மேட் ஷாட் பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டு அதான் சொல்றேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ்திரேலியா எப்போதும் மைக்கேலஸே 30 வயசுல தானே கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த 30 வயசுல தான் they feel that the maturity is on. Matt Short is a great player. என்ன பொறுத்த வரைக்கும் பெருசா எட்ஜ் கொடுக்க மாட்டேன், ஆனா ஸ்பின்னர்ஸ் கம் பிக் டைம் இயர் அப்படிங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் திங்கிங் அக்ஷர் பட்டேல், குல்தீப் அண்ட் திஸ் கை வில் பிளே வருண் சிவின்னு. அப்படி அது நடக்காம நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் we are going to play with 3 frontline seamers where spinners have really done very well and India won the last game here. என்றதுனால India will go with a slender edge of 52-48 அப்படின்னு நான் சொல்றேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லப்பிடா லாஸ்ட் ஓடி வேற அடி வாங்கியிருக்காங்க, வச்சு நொறுக்கிடுவாங்கன்றீங்களா? நான் சோடியை கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், தோத்துருவாங்கன்னு தோணுது. ஆனா நான் சொல்றேன் ஜெயிப்பாங்கன்னு. இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது பீடா. நீங்க சொல்றதோட நான் வில் கோ வித் இட். எஸ்பெஷலி அவங்க குல்தீப், வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் ஆடினாங்கன்னா they have a clear advantage. I hope they do that. இந்த கேம் சேஞ்சர் சொல்லுங்க 2 டீம்லயும் சொல்லுங்க.
இப்ப நான் வந்துட்டு கிளீனா சொல்லிட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி பொறுமையா பார்த்து இந்த 10 ஓவர் செட் பண்ணணுன்றதுனால ஐம் புட்டிங் மை மணி ஆன் திலக் வர்மா ஃபார் இந்தியா அண்ட் ஐம் புட்டிங் மை மணி ஆன் மேட் ஷாட் ஃபார் ஆஸ்திரேலியா. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ் பெருசா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி ஷார்ட்டர் லைன்ஸ் தான் போடுவாரு, மேல எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அக்ஷர் பட்டேல் மேல எதுவுமே கொடுக்க மாட்டாரு. குல்தீப் மிக்ஸ் பண்ணுவாரு. இதுதான் ரைட் காம்பினேஷன் டு ஸ்டைபிள் them டு ஃபோர்ஸ் them டு hit square on either side of the wicket. ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ஸ்கொயர் பவுண்டரிஸ் வந்து பெருசா இருக்கும் கேன்பரால. அதை அவங்க பண்ணுவாங்கன்றதுனாலதான் நான் எட்ஜ் கொடுக்குறேன். இவங்க அதுக்கப்புறம் காம்பினேஷன் தப்பா ஆடினாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ என்னோட 2 பிளேயரை சொல்லிட்டேன், தட் இஸ் மேட் ஷாட் அண்ட் திலக் வர்மா. இப்ப நீங்க வந்து உங்களோட 2 பிளேயரை சொல்லுங்க. நான் மிச் மார்ஷ் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்க்கறேன். ஹாவ் குட் கேம். இந்த பக்கம் நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பெக்டட் ஹாவ் குட் கேம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ எட்ஜ் வந்து இந்தியா கொடுத்துருக்கீங்க, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இந்தியா ஜெயிக்கும் தான் நானும் நினைக்கிறேன், நம்புறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. இன்னொன்னு சொல்றேன், 5 மேட்ச் சீரீஸ் கம்பீருக்கு வந்து ஒரே ஒரு தாட்ஸ் தான், வாட் he கேன் கெயின் அவுட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் பிளேயர் வேர் he wants to know the combination very clearly when 2026 T20 வேர்ல்ட் கப் கம்ஸ். அதனால அவர் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அதை யோசிக்காம நிறைய பேர் வந்து கொஞ்சம் இதுவா வந்து ரியாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்னு. அவரு வந்து ஒன்னே ஒண்ணு ரொம்ப கிளியரா இருக்காரு. that doesn't mean he wants India to lose. He wants to make sure நான் ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்றேன் 2026னா அதுக்கப்புறம் இவனை எங்க ஆடுறது அவனை எங்க ஆடுறது, எப்போ ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு இவன் எங்க ஃபிட் ஆவான் அவன் எங்க ஃபிட் ஆவான், இவன் தோ ஹஸ் பர்ஃபார்ம்ட், அந்த கன்ஃபியூஷன்ல போற டீம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கம்பீர் இஸ் வெரி கிளியர் ஆன் இஸ் பிளானிங். பாப்போம் எந்த மாதிரி இது வராது. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்தியா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன், அதே தான் நீங்க சொல்றீங்க. கெட்டிங் வாஷிங்டன் சுந்தரின் 3 ஸ்பின்னர்ஸ் நான் நெகோஷியபிள் இன் திஸ் பிட்ச். அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். ஆஸ்திரேலியா வந்துட்டு அவங்க நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ் they want to win every game அப்படிதான் அவங்க ஆடுவாங்க. நிறைய ஆன்சர்ஸ் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனை போட போறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் கதவை நீங்க உடைக்கணும்னா ஸ்பின்னை வச்சுதான் உடைக்கணும். உடைக்கிறாங்களா பார்ப்போம். we will come back and do a review on who got the better of India Australia game with your very own octopus. அதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் உமன் ஆர் கோயிங் டு பிளே. அன்னைக்கே ஒரு ஜோசியம் சொன்னாரு, யோ மழை பெய்யா அப்படின்னு. இல்ல சார் மழையெல்லாம் பெய்யாதுன்னு செவுட்ல அடிச்ச மாதிரி அவர் சொன்னதுதான் நடந்தது. இது இந்த கலையபுரத்துக்கு அப்புறமும் திருப்பி நவி மும்பைல தான் ஆடுறாங்க. பட் வில் கம் பேக் அண்ட் ஆல்சோ டூ எ ப்ரிவ்யூ ஆன் வாட் சான்சஸ் இந்தியன் உமன் ஹஸ் காட், particularly Pratika Rawal is ruled out. We'll come back and do that review also with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.